30/6/2024 அட்சயா 658 சரிங்களா. இதுக்குள்ளே ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். பாருங்கள், நேற்று 29ஆம் தேதி காருண்யா 660 கொடுத்துருந்தேன் சரிங்களா. 660ங்கிற ட்ரா நம்பருக்கு நம்ம எடுத்திருந்த கணிப்பு என்ன எடுத்திருக்குன்னு பார்க்கலாமா. ஆல் போர்டு பாருங்கள், 06 கொடுத்துருந்தேன். ஒரு நாள் நேற்றுக்கு நமக்கு நேற்று மிஸ் ஆகி போச்சு சரிங்களா. நேற்று மிஸ் ஆகி போச்சு. 28ஆம் தேதி நம்மளுக்கு ஆல் போர்டு நம்பர் மிஸ் ஆகி போச்சு. நான் கொடுக்குற இந்த நம்பருக்குள்ளார வரணும் கண்டிப்பாக, இல்லைன்னா பவர் நம்பர்னு சொல்லிக்கிட்டு கொடுப்பேன் எப்போவுமே. நம்மளுக்கு நேற்று மட்டும் 28ஆம் தேதி மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. 29ஆம் தேதி கரெக்டாக வந்துருச்சு ஆல் போர்டு நம்பர். 06ங்கிறது நம்ம கொடுத்துருந்தோம், 0 கரெக்டாக வந்துருச்சு சரிங்களா. கரெக்டாக 0 வந்துருச்சு. 6-2 இதை சம்மந்தப்படுத்தி தான் வரணும், ஆனால் வந்துருச்சு கரெக்டாக. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 40 கொடுத்துருந்தேன் சரிங்களா. ஆனால் அப்படியே சி போர்டுக்கு 0 வந்திருக்கு. 4 ஏ போர்டிலே இருக்குது. 2 நாள் இன்றைக்கி வந்திருக்கு. 4 வந்தால் டபுள்ஸாக வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன், அதுவும் வந்திருக்குது சரிங்களா. அப்படியே 0 மட்டும் பாருங்கள் சி போர்டுக்கு வந்திருக்குது சரிங்களா. அதே மாதிரி டபுள்ஸ் வந்தால் இப்படி வரலாம். இது 2D இப்படி கொடுத்துருந்தேன் ஏபிபிசிஎஸ்சி. டபுள்ஸ் வந்தால் இப்படி வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன் நான் சரிங்களா. டபுள்ஸ் வந்தால் இந்த மாதிரி வரும்னு சொல்லி கொடுத்துருந்தேன். நம்ம ஆல் போர்டுக்கு என்ன கொடுத்துருக்கோம், இதை வச்சு தான் நான் நேற்று 4-6-6ன்னு சொல்லி எடுத்திருந்தேன் நான். ஆனால் என்ன அடிச்சிருக்கேன், 0 தூக்கி இங்கே வச்சுருக்கோம். ஆல் போர்டு நம்பர் நம்ம கொடுத்துருந்தோம் கரெக்டாக. அந்த இதை டபுள்ஸில் வந்துட்டு 4-4-0ன்ட்டு அழகாக உட்கார வச்சுருக்கிறோம். நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்கோம் சரிங்களா. 0 கொஞ்சம் யோசனை பண்ணி வச்சு நான் அப்பவும் 6 என்ன வரும் டெஃபினட்டாக அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இது பண்ணிவிட்டு கொஞ்சம் கொடுத்தேன். ஆனால் 0 கரெக்டாக வந்து உட்காந்துருச்சு. சரி பாருங்கள், இப்படி தான் கணிப்பு போகுது சரிங்களா. டபுள்ஸு நம்ம வந்தால் டபுள்ஸ் இதெல்லாம் வரும்னு சொல்லி கொடுத்துருந்தோம். 4 ஆனது டபுள்ஸ் வந்திருக்கு கரெக்டாக சரிங்களா. ஏபியில் வந்திருக்குது சரிங்களா. நம்மளுக்கு ஏபி பாஸ் ஆகிருக்குது. அதே மாதிரி ஏ போர்டு 4 கொடுத்துருக்கோம். வந்தால் சி போர்டில் வரலான்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம் 8-7 சரிங்களா. ஆனால் 0 ஆனது 4 ஏ போர்டில் உட்காந்துட்டு 0 மட்டும் சி போர்டுக்கு வந்துருக்கு. 2 நாளாக வந்துருக்குது சரிங்களா. நமக்கு ஆல் போர்டு நல்ல மிஸ்ஸாக இருக்குது, 2Dயும் நல்லா இதாக இருக்குது சரிங்களா. ஒரு 3 டிஜிட்டல் நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்கோம். 6க்கு பதிலாக 0 வச்சுருந்தாலும் சூப்பராக வந்திருக்கும். சரி பரவாயில்ல விடுங்க. இருந்தாலும் ஓரளவுக்கு நல்ல ஒரு நம்ம பேட்டர்ன்லாம் வந்திருக்காங்க. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் சரிங்களா. அக்ஷயா 658 நம்ம சேனலை பார்க்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் எப்பவும் ஒரு யூஸாக இருக்கும் உங்களுக்கு சரிங்களா. அதுமாரி நம்ம கேரளா மற்றும் டிஏ புக்கிங் எடுக்கிறோம் சரிங்களா. டிக்கெட் போடுறதுக்கு நம்பிக்கையான நம்பர் 8610575149 சரிங்களா. இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். டிக்கெட் போடணும்னு விருப்பம் இருக்கா, அந்த நம்பருக்கு போடுங்க சரிங்களா. வின்னிங் அமௌண்ட்லாம் பக்காவாக உங்களுக்கு வந்துடும். நம்பி போடலாம். நம்ம தான் எடுக்கிறோம். 1 மணி டியர், 3 மணி கேரளா, 6 மணி டியர், 8 மணி டியர் சரிங்களா. டிக்கெட் போடுறதுக்கு மட்டும் இந்த நம்பரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கெஸ்ஸிங்லாம் எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வீடியோலேயே கொடுத்துருவேன், சொல்லி கொடுப்பேன். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், தள்ளி பார்க்காதீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கை தான் நான் கொடுப்பேன் எப்போவுமே சரிங்களா. பாருங்கள். அடுத்து பாருங்கள், ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 2-7ன்னு வந்திருக்குது சரிங்களா. அப்படி சப்போஸ் இல்லை இந்த 0வும் திரும்ப வரலாம். 2க்கு பவர் 7, 7க்கு பவர் 2 சரிங்களா. எப்பவுமே நான் பவர் சொல்லி தான் கொடுப்பேன். 0க்கு மட்டும் 5 சரிங்களா. 0க்கு 5, 5க்கு 0 பவர். இந்த மாதிரி நீங்கள் 2 வச்சா 7 வைக்கணும், 7 வச்சா 2 வைக்கணும், 0 வச்சிங்கன்னா 5 வைக்கணும். அப்போ தான் மிஸ் இல்லாமல் அடிக்க முடியும். நம்ம மிஸ் இல்லாமல் அடிக்க முடியும். அப்போ தான் கரெக்டாக நம்மளுக்கு வின்னிங் வரும். அதுக்காக தான் நான் சொல்லி கொடுக்குறேன் சரிங்களா. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு திரும்பவும் 0-5 வரலாம் சரிங்களா. இல்லைன்னா திரும்பவும் அங்கே வந்தாலும் வரலாம், சி போர்டுக்கே வந்தாலும் வரலாம். இருந்தாலும் எனக்கு கெஸ்ஸிங்க்கு இதில் தான் வருது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 2-7 தான் நாளைக்கு வரணும் சரிங்களா. அப்படி இல்லைன்னா, ஏன்னா இன்றைக்கி சி போர்டில் 0 வந்திருக்கிறதுனால நாளைக்கு வந்துட்டு சி போர்டில் 0 வரும்னு சொல்ல முடியாது, வராது. அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக, ஆனால் 0 ஒன்று வருது. ஆனால் அது ஏ போர்டாக கூட இருக்கலாம் சரிங்களா. இல்லைன்னா பி போர்டாக இருக்கலாம். அப்படி மாறி வந்தாலும் வரும். உங்கள் கணிப்பில் எதாவது மாற்றி வந்துச்சுன்னா மாற்றி வச்சு ப்ளே பண்ணுங்கள். பி போர்டை பொறுத்தவரைக்கும் 4-9 எனக்கு வருது சரிங்களா. சி போர்டு 2-7 தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. மிஸ் ஆச்சுன்னா இந்த 8 ஆனது சி போர்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. மிஸ் ஆச்சுன்னா இந்த 8 ஆனது சி போர்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா மாற்றி வச்சு ப்ளே பண்ணுங்கள் சரிங்களா. என்னுடைய கணிப்பை கொடுக்குறேன், உங்களுடைய கணிப்பில் எப்படி வருதுன்னு பாருங்கள். இது என்னோடய தனிப்பட்ட கணிப்பு மட்டும்தான் சரிங்களா. அதே மாதிரி ஏபிபிசிஏசியை பொறுத்த வரைக்கும் 17, 07, 52, 57, 58, 48, 42, 68ன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் சரிங்களா. இந்த கணிப்பில் உங்களுக்கு வந்தால் மட்டும் எடுத்துக்கோங்க.
ஆனால் இதில் எது வந்தாலும் நீங்கள் நான் கொடுக்குற செட்டில் 1 2 நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அதை கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி வைங்க. ரொட்டேட்னா 1 7ன்னு கொடுத்துருக்கேன், நான் 17ன்னு கொடுத்துருக்கேன், 71 வைங்க. 0 7ன்னு எடுக்கிறீங்களா 7 0 வைங்க. 52ன்னு எடுக்கிறீங்களா 2 5 வைங்க. 5 7ன்னு எடுக்கிறீங்களா 7 5 வைங்க. சரிங்களா? அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு மிஸ் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். சரிங்களா? ஆல் போர்டுக்கு வைங்க. அப்போ உங்கள் நம்பர் வந்துருச்சுன்னா வின்னிங் வாங்கிடணும் நீங்கள். அதுக்காக தான் சொல்லிக் கொடுக்குறேன். சரிங்களா? 2Dயை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு வந்துட்டு டபுள்ஸ் வந்தால் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மாத கடைசி எப்படி வேணால் அடிப்பாங்க தூக்கி. சரியா? கடைசி நாள் மாத கடைசி 30ஆம் தேதி நாளைக்கு எப்படி வேணாலும் அடிப்பாங்க. சரிங்க? அப்படி வந்தால் என்ன நம்பர் வரலாம்? 22 77 4 நம்பர் தான் கொடுத்துருக்குறேன். சரிங்களா? அதுக்கு உண்டான பவர் நம்பர் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம ஒரு நம்பர் எடுக்கிறோன்னா அந்த நம்பருக்கு பவர் நம்பரும் சேர்த்து வைக்கணும். வச்சனா தான் வின்னிங் வரும் கண்டிப்பாக. அதுக்காக தான் நான் எப்போவுமே பவர் நம்பரை சொல்லி உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? 22 77 சரிங்களா? 00 55 11 66 88 33 சரிங்களா? இந்த மாதிரி வரலாம். உங்கள் கணிப்பில் இந்த மாதிரி வந்தால் கூட வைங்க. 27 வருதா வைங்க. 05 வருதா வைங்க. 1 6ன்னு வருதா வைங்க. 8 3ன்னு வருதா வைங்க. ஏன் தெரியுமா சொல்கிறேன்? மிஸ் ஆகக்கூடாது. நம்ம வச்சா வின்னிங் வாங்கணும். அந்த மாதிரி இருக்கணும். அதுக்காக நான் சொல்லி கொடுக்குறேன். சரிங்களா? பாருங்கள். அதேமாரி 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் பிரகாரம் கரெக்டாக தான் எடுத்துருக்கிறேன். ஆனால் பாக்ஸுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஏன்னா நம்ம பேட்டர்னில் இருக்கிற மாதிரி எடுத்தாலும் கூட சில நேரம் அப்படியே பாக்ஸாக அடிக்கிறாங்க, மாற்றி அடிச்சிடுறாங்க. அதுக்கு தான் பாக்ஸுன்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த 017 507 638 049 542 592 648 588 இந்த நம்பர் திரும்பவும் வர்ற மாதிரி இருக்குது. ஏற்கனவே 8 8 5ன்னு அடித்தாங்க. இப்போ திரும்பவும் 588ங்கிற மாதிரி நம்பர் வர்ற மாதிரி இருக்குது. வந்தால் வரலாம், இல்லைன்னா வராமல் போகலாம். சரிங்களா? பாருங்கள். ஏற்கனவே 588ன்னு அடிக்கணும். அவங்க வந்துட்டு 8 8 5ன்னு தான் அடித்தாங்க. அதனால் இது மாறி வந்தாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள். சரிங்களா? என்னுடைய கெஸ்ஸிங்கில் இருக்குது. உங்களுக்கு வந்தால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுங்க. சரிங்களா? பாக்ஸாக போட்டு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வர நம்பரை மட்டும் பாக்ஸாக போடுங்க, இல்லை மாற்றி வச்சு ப்ளே பண்ணுங்கள். சரிங்களா? அதேமாதிரி டிக்கெட் போடணும்னு நினைக்கிறீங்களா? இந்த நம்பரை யூஸ் பண்ணுங்கள். டிக்கெட் போடுறதுக்கு மட்டும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் வீடியோலேயே நான் நல்லா கெஸ்ஸிங்காக கொடுத்துருவேன். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வீடியோலேயே கொடுத்துட்றேன். உங்களுக்கு டிக்கெட் போடுறதுக்கு மட்டும் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். 4 ஷோ நம்ம எடுக்கிறோம். டியர் கேரளா. சரிங்களா? போடுறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கெஸ்ஸிங் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போடுங்க. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கணுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ பார்க்குறதுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைனா யூடியூப்பில் போய் தேடிட்டு இருக்கணும். சரிங்களா? அதுக்காக தான் சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ட்டு. தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய கமெண்ட் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கணிப்பில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.